சரியான முறையில் அடுக்குகளாக அடுக்கி எப்படி கம்போஸ்ட் குவியலை ஒன்று தயாரிக்கிறது, அப்படி நாங்கள் செய்யப்பட்ட ஒரு கம்போஸ்ட் குவியலை எப்படி சரியான முறையில் மூடுறது தொடர்பாக தான் நாங்கள் இந்த நாளில் பார்க்க போகிறோம். இப்போ எனக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக 5 அடி உயரத்தில் வந்து நம்ம ஒரு கம்போஸ்ட் குவியலை நம்ம தயாரித்து வச்சுருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா குவிச்சு ஒரு வாரத்துக்கு பிறகு, அதாவது ஒரு கிழமைக்கு பிறகு வந்து இந்த கம்போஸ்ட் குவியலானது சாதாரணமாக 4 அடியிலேருந்து 3 அடியாக வச்சு இறங்கியிருக்கும். அதுக்காகத்தான் நம்ம சொல்கிறது ஸ்டார்ட்லேயே செய்யக்குள்ள 5 அடி இல்லாட்டி 5.5 அடி உயரத்துக்கு நம்ம இந்த குவியலை செஞ்சுக்கணும். சரியான முறையில், அதாவது 5 தொடக்கம் 5.5 அடி முறையில் செய்து கொள்ளணும். பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கம்போஸ்ட் குவியலை வந்து சரியான முறையில் செய்து கொண்ட பிறகு வந்து நம்ம இந்த கம்போஸ்ட் குவியலை வந்து ஈரப்பதனை வந்து நம்ம சரிபார்த்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி நாங்கள் முதல்ல கூறியது போல் இதில் வந்து நுண்ணுயிர செயற்பாடுகளை வந்து காரணமாகத்தான் இந்த வந்து நம்ம போட்ட இந்த சேர்க்கப்பட்ட ஒவ்வொரு பொருட்களாகவும் பிரிகை அடையுது. அதுக்காக நம்ம இதில் வந்து ஒட்சிசன் கூடிய ஒரு ஊடகமாக இருக்க வேணும். இவ்வளோ கம்போஸ்ட் குவியலில் வந்து 100% ஈரப்பதனை வந்து காணப்பட வேணும். இதில் வந்து ஈரப்பதம் வந்து சரியான அளவில் வைத்திருக்கிறது கட்டாயமான ஒரு செயற்பாடாக இருக்குது. இப்போ இந்த மாதிரியில் நம்ம எப்படி ஈரப்பதம் வந்து சரியான அளவில் இருக்காதா என்பதை நம்ம எப்படி பரிசீலனை செய்து பார்க்குறது எப்படின்னா, முதல்ல வந்து இந்த கம்போஸ்ட் குவியலில் அதாவது ஒரு தடியை ஒன்று எடுத்து, சாதாரணமாக இந்த தடி வந்து ஒரு 4 அடி உயரமான ஒரு தடியை ஒன்று எடுத்து நம்ம என்ன செய்யணும், இந்த குவியலில் மேலேருந்து கீழே வந்து துளையிட்டு பார்க்கணும். துளையிட்டு பார்க்குற டைம் வந்து சாதாரணமாக இந்த கம்போஸ்ட் குவியலில் 3 அடி ஆழத்துக்கு இந்த தடி இறங்குற அளவுக்கு நம்ம துளையிட்டுட்டு திரும்ப அந்த தடியை எடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த கையில், அதாவது நம்ம தடியில் இருக்க அந்த ஈரப்பதம், அது தண்ணியோட தன்மையை வச்சு இதை வந்து எப்படி பார்க்கணும். இப்போ பார்த்தா தெரியுது நமக்கு இதுக்கு வந்து ஈரப்பதம் பத்தாத நிலைமையில் இருக்குது இந்த தடியை பார்க்குற நேரம். அதனால் நம்ம இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நீர் கொஞ்சம் சேர்ப்போம். இந்த நீர் எப்படி சேர்க்குறதுனா, இதுக்கு வந்து சீரான முறையில் நீர் பாய்ச்சறதுக்கு பூவாளியை தான் நம்ம பயன்படுத்தணும். இது வந்து நம்ம சரியான முறையில் எல்லாத்துக்கும் வந்து நீர் பாய்ச்சிருக்கோமா, இல்லாட்டி சம அளவில் எல்லா இடங்களையும் வந்து தண்ணி உறிஞ்சிருக்குதா, இல்லை தண்ணி ஈரப்பதம் இருக்குதா எப்படி செக் பண்ணுறதுனா, நம்ம இந்த குவியலில் மேற்பகுதியிலேருந்து நீர் ஊற்றும் போது, அதாவது அடிப்பகுதியில் நீர் கசிந்து செல்லக்கூடியதான அளவில் இருக்கும்போது நம்ம வந்து நீர் ஊற்றுறதை நிறுத்திக்கொள்ளணும். அவ்வாறு நம்ம செய்கிற போது, அதாவது இந்த அடிப்பகுதியில் நீர் கசிந்து செல்வதன் மூலம் நாம் தீர்மானித்து கொள்ளலாம் இங்கே வந்து ஈரப்பதம் வந்து, அதாவது நீர்த்தன்மை எல்லா இடங்களிலும் சமமான அளவில் காணப்படுது என்பது. நம்ம வந்து இப்போ இந்த கம்போஸ்ட் குவியலில் எப்படி நம்ம வந்து வெப்பநிலை வந்து சீராக இருக்குதா என்பதை நம்ம எப்படி பரிசோதித்து பார்க்குறதுனா, நம்ம வந்து காலை பொழுதில் வந்து நம்ம மூடி வச்சுருக்க இந்த பொலித்தீன் இருக்குதுன்னு, இந்த பொலித்தீன் மேலே நம்ம கைகளை வச்சும் பார்க்கும்போது வெப்பநிலையை நம்மளால் உணரக்கூடியதாக இருக்கும். சாதாரணமாக இந்த வெப்பநிலை வந்து எந்த அளவில் நம்ம பேணணும்னா 55 பாகை செல்சியஸ் தொடக்கம் 60 பாகை செல்சியஸான, அதாவது இந்த அளவான வெப்பநிலையை நம்ம பேணும்போது தான் இந்த கம்போஸ்ட் இந்த இதில் இருக்க நுண்ணகையினுடைய செயற்பாட்டை நம்ம வந்து வீரியமான அளவில் பேண முடியும். அதாவது ஒரு சமமான நிலையில் வந்து பேண முடியும். இவ்வாறாக நம்ம அந்த வெப்பநிலை பேணுறதுனால நுண்ணகையினுடைய செயற்பாடு அதிகரித்து நம்ம சேர்க்கப்பட்டிருக்க இந்த கம்போஸ்டில் இருக்க சேதன பசைகள் பிரிகை அடைதல் வந்து அதிகரிக்கும். இவ்வாறு வந்து சேதன பசைகளே எவ்வளோ விரைவாக பிரிகை அடையுதோ அதன் மூலம் நமக்கு வந்து விரைவாக சேதன பசலையை நம்மளால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். கம்போஸ்ட் தயாரிப்பில் வந்து நம்ம அடுத்த நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னா, கம்போஸ்ட் போடுறது வந்து எவ்வாறுனா, அதாவது வந்து கம்போஸ்ட் போடுறதுங்கிறது வந்து கம்போஸ்ட் தயாரிப்பில் வந்து மிகவும் முக்கியமான ஒரு செயற்பாடாக தான் இருக்குது. இதை வந்து நம்ம 2 முறையில் வந்து நம்ம மேற்கொள்ளலாம். ஒன்று வந்து நம்ம தயாரித்து வச்சுருக்க இந்த குவியலில் வந்து கம்போஸ்ட் குவியலை பக்கப்புறமாக, அதாவது நம்ம தயாரித்து வச்சுருக்க வண்ணமாக இருக்க வந்து பக்கப்புறமாக வந்து கம்போஸ்ட் நம்ம புரட்டலாம். இன்னொன்று வந்து கம்போஸ்ட்டை நம்ம தயாரித்து வச்சுருக்க வண்ணமாக, அதாவது அதோட வண்ணம் வந்து கலையாதவாறு அதே மாதிரியாக அதே பக்கமாக வந்து நம்ம கம்போஸ்ட்டை புரட்டுறது, இது ஒரு முறை. கம்போஸ்ட்டை புரட்டுறதுக்கு வந்து நம்ம சாதாரணமாக இலகுவாக நம்ம கம்போஸ்ட் புரட்டுறதுக்கு நம்ம வந்து பாவிக்கிற உபகரணம் வந்து முள்மண்வெட்டி. இதுவதன் மூலமாக வந்து நம்மளோட கம்போஸ்ட்டை வந்து இலகுவாக புரட்டி கொள்ளக்கூடியதாக இருக்கும். சாதாரணமாக வந்து நம்ம வந்து கம்போஸ்ட்டை வந்து தயாரித்து முதலாவது பொருட்களை நம்ம எப்போ மேற்கொள்ளணும்னா, கம்போஸ்ட் தயாரித்துலேருந்து 3வது கிழமை வந்து நம்ம வந்து முதலாவது பிரட்டலை வந்து நம்ம மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது வந்து நம்மளோட இந்த முதலாவது பிரட்டலை நம்ம மேற்கொள்ளும் போது பிரட்டல் வந்து இலகுவானதாக இருக்கிறதா இல்லை கடினமானதாக இருக்கிறதா என்பதை பொறுத்து
நம்ம வந்து முதலாவது புரட்டலை மேற்கொள்ள வேண்டும். அதாவது வந்து முதலாவது புரட்டல் வந்து நம்மளுக்கு வந்து கடினமாக இருந்துச்சுன்னா முதலாவது புரட்டல் வந்து 1 வாரம் கழித்து முதலாவது புரட்டலை மேற்கொள்ள வேண்டும். அவ்வாறு வந்து நம்ம அதை முதலாவது புரட்டும் போது இலகுவாக இருந்துச்சுன்னா நம்ம 2வது புரட்டலை வந்து முதலாவது புரட்டலை புரட்டி திரும்பி 3 வாரங்களுக்கு பிறகு 2வது புரட்டலை மேற்கொள்ள வேண்டும். இதன் போது நம்ம வந்து கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், முதலாவது புரட்டல் 2வது புரட்டலை மேற்கொண்டு திரும்பவும் அதே மாதிரி நம்ம கம்போஸ்டை வந்து பொலித்தீனால் மூடும்போது அடிப்பகுதியில் வந்து 6 இன்ச் இடைவெளியை நம்ம பேண வேண்டும். இதன் மூலம் நம்ம காற்றோட்டம் வெப்பநிலையை வந்து கம்போஸ்ட் தயாரிக்கிற இந்த கம்போஸ்ட் அமைப்பில் வந்து நம்ம வந்து வெப்பநிலை காற்றோட்டத்தை நம்ம வந்து சீராக பேணக்கூடியதாக இருக்கும். இதற்காக முதல் வாரம் முதலாவது புரட்டல் அதாவது 2வது புரட்டல் போது தயாரிக்கும் போது நம்ம வந்து கம்போஸ்ட் அமைப்பின் அடிப்பகுதியில் பொலித்தீனால் மூடும்போது 6 இன்ச் உயரத்துக்கு நம் இடைவெளியை பேணக்கூடியதாக இருக்க வேண்டும். இவ்வாறு நம்ம வந்து முதலாவது 2வது அடுத்ததாக 3வது புரட்டலை இன்னும் முதலாவது 2வது புரட்டல் முடிந்து இன்னும் 3 வாரங்கள் பிரித்து 3வது புரட்டலை நாம் மேற்கொள்ள வேண்டும். இதன் போது புரட்டலை மேற்கொண்ட பிறகு 6 இன்ச் நாம் முதல்ல குறிப்பிட்ட மாதிரி 6 இன்ச் இந்த இடைவெளி இல்லாமல் ஃபுல்லாகவே நம்ம தயாரித்து வச்சுருக்க கம்போஸ்ட் நம்ம ஃபுல்லாகவே நம்ம வந்து பொலித்தீனால் மூடி சீல் செய்யணும். இந்த கம்போஸ்ட்டை வந்து நம்ம வந்து எப்படி இலகுவாக பிரட்டி கொள்ளுன்னு பார்த்தா, நம்ம வந்து விவசாய திணைக்களம் மற்றும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து நாங்கள் வந்து புதிதாக ஒரு இயந்திரத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த இயந்திரத்தின் மூலம் சாதாரணமாக நம்ம 100 அடி நீளத்துக்கு செஞ்சு வச்சுருக்கதான கம்போஸ்ட் அமைப்பை 40 நிமிடங்களில் வந்து நம்மளால் பிரட்டக்கூடியதாக இருக்கும். இது வந்து ஒரு வினைத்திறனாக இலகுவான முறையாக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மெஷினில் உள்ளுக்கு வந்து கத்தி போன்ற அமைப்புகள் கொண்ட ஒரு குழாய் ஒன்று காணப்படுது. இந்த அமைப்பின் மூலமாக தான் இந்த கம்போஸ்ட் வந்து நம்ம பிரட்டக்கூடியதாக இருக்குது. இதன் போது நம்ம வந்து அமைப்பு வந்து மாறாமல் அதே வண்ணமாக நம்ம வச்சுக்கொண்டு நம்மளோட கம்போஸ்ட் வந்து இலகுவாக பிரட்டக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. இந்த இயந்திரத்தில் காணப்பட இந்த கத்தி போன்ற அமைப்பு வந்து நமக்கு வந்து இலகுவாக கம்போஸ்ட்டை வந்து பிரட்டி கொள்ளக்கூடியதாகவும் இருக்குது. அதே மூலம் உக்கல் அடையாத, பிரிகை அடையாத, அதே மாதிரி கடினமான பொருட்களை சிறு சிறு துண்டுகளாக இந்த கத்தி போன்ற அமைப்பு மூலம் மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இந்த இயந்திரத்தினோட வினைத்திறனை நம்ம இன்னும் அதிகரிக்கிறதுக்கு நம்மளால் செய்யக்கூடிய இன்னொரு செயற்பாடு என்னென்னா, இந்த இயந்திரத்தின் மூலமே நீர் பாய்ச்சுதலுக்கான செயற்பாட்டையும், அதாவது நீர் பாய்ச்சுதலுக்கான ஒரு பகுதியை நம்ம இந்த இயந்திரத்தின் மூலம் மேற்கொண்டோம்னா இந்த இயந்திரத்தினோட வினைத்திறனை இன்னும் அதிகப்படுத்தி கொள்ளணும். இந்த இயந்திரத்தின் மூலம் நம்ம வந்து கம்போஸ்ட் பெற்ற மேற்கொள்வதன் மூலம் நம்ம வினைத்திறனான ஒரு கம்போஸ்ட்டை வந்து தயாரித்து கொள்ளவும் முடியும். அதே போல் வினைத்திறனாக சரியான முறையில் வந்து நம்ம கம்போஸ்ட்டை புரட்டி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல் வந்து நம்மளுக்கான வேலையாட்கள் தேவையும் குறைப்பதன் மூலம் குறைத்து கொள்ள முடியதாக இருக்கணும். மூன்றாவது பிரட்டலை செஞ்சதுக்கு பிறகு இறுதியாக நாங்கள் எடுத்துக்கொண்ட கம்போஸ்ட் எடுத்து இந்த மாதிரி உலர்த்துறது வந்து மிக அவசியமாக இருக்குது. அந்த நேரத்தில் நிழலான இடத்தை தான் நம்ம தெரிவு செய்யணும். அதாவது சூரிய வெளிச்சத்துக்கு படுமாறு அந்த இடம் வந்து இருக்கக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு இடத்தை வந்து தெரிவு செஞ்சுக்கணும். இதுக்கு பிறகு இதை உலர்த்தி இதை பொது செய்யும் போது 100% ஈரப்பதன் வந்து இந்த கம்போஸ்டில் வந்து காணப்படணும். இதை அறிஞ்சிக்கிறதுக்காக நம்ம வந்து இதை கையில் எடுத்து உருண்டையாக பிடிக்கும் போது இந்த கம்போஸ்ட் வந்து உடையிற இயல்பு கொண்டு இருந்துச்சுன்னு சொன்னால் இதில் வந்து 120%, அதாவது கிட்டத்தட்ட 25% விட குறைஞ்ச அளவில் ஈரப்பதன் இருக்குன்றதை நம்ம அறிஞ்சிக்கலாம். இந்த மாதிரியான நேரத்தில் இதில் உள்ள கட்டிகளை இந்த மாதிரியான இயந்திரங்களில் இட்டு முதல்ல உடைச்சிக்கணும். இதுக்கு பிறகு இதனை நம்ம அரிச்சு எடுக்கிறதுக்காக 7 மில்லிமீட்டர் அல்லது 1 அங்குலத்தில் 6 கட்டங்களை கொண்ட வலையில் இட்டு இந்த மாதிரி நம்ம அரிச்சு எடுத்துக்க வேணும். நம்முடைய கம்போஸ்ட் வந்து நல்ல கம்போஸ்ட் ஆகி இருந்துச்சுன்னு சொன்னால் 115% வீணாக வெளியேறி இருக்கும். மிகுதி இருக்க 85% வந்து நம்ம கம்போஸ்ட்டாக பொதி செஞ்சு கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். நாம் இப்போ அரிச்சு எடுத்திருக்க கம்போஸ்ட்டை
சந்தையில் அறிமுகப்படுத்துகிற சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரி பைகள் இட்டு வழங்கணும். அதாவது 5, 10, 25, 50 கிலோகிராம்களை கொண்ட பொதிகளில் வந்து நம்ம வழங்க முடியும். அதை விட 5 கிலோ விட நம்ம குறைவாக வழங்குற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த மாதிரி மைக்ரோன் 50 விட அதிகமான பொலித்தீனை வந்து நம்மளால் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். முதல்ல நாங்கள் பையில் வந்து தயாரிப்பின் பெயர், வர்க்கம், தயாரிப்பாளரின் பெயர், முகவரி, உற்பத்தி திகதி, காலாவதி திகதி இதெல்லாம் இந்த பையில் வந்து நம்ம கட்டாயம் குறிப்பிடணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம தேவைன்னு சொன்னால் நைதரசன், பொசுப்பரசு, பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம், கார்பன் இதன் உள்ளடக்கம் எவ்வளவு இருக்குது இதை பற்றி சொல்கிறதும் மிகவும் நல்லது. அதுக்கு மேலதிகமாக நாங்கள் இதுக்கு என்னென்ன மூலப்பொருட்களை வந்து சேர்த்திருக்கோம், அதை விட தொலைபேசி இலக்கம், நிறை, விலை, மின்னஞ்சல் முகவரி இவற்றையும் நாங்கள் உள்ளடக்கி கொள்ளலாம். எங்களோட நிலையத்தில் வந்து இந்த மாதிரியான பையை வந்து நாங்களே அச்சிட்ருக்கோம். களஞ்சிய சாலையில் வைக்கும்போது பொலித்தீன்களில் துளைகள் ஏற்படுமா இருந்தால் இதில் உள்ள ஈரப்பதம் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து ஏற்படும்.